வணக்கம் நண்பர்களே. நீங்க அனுமனை எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஒரு வீரர் மட்டும் இல்ல, ஒரு யோசனை மிக்க பக்தன். பசிக்கிட்டாலும் ஸ்ரீராம், சந்தோஷமாயிருந்தாலும் ஸ்ரீராம், கோபமாயிருந்தாலும் ஸ்ரீராம். ஆனா அத்தனையும் கடந்து ஒரு நாள் அந்த பக்திக்கு சோதனை வந்தது. யாராலன்னா, நேர்லேயே சிவபெருமான் உருவம் எடுத்த கால பைரவரால. நண்பர்களே, இந்த கதை சும்மா ஒரு சண்டை பற்றியா தெரியல. இது ஒரு ஆன்மீக உச்சநிலையை பற்றியது. போர்க்களத்தில் யாரையும் தயக்கமில்லாமல் எதிர்த்து நின்றவன். ராவணனையா, துரோணனையா, எதுவும் பாகருப்பல்ல, பக்தியும் வீரமும் சேர்ந்த கலவையிலே பிறந்தவன். இந்த கதையை நம்ம உயிரோடு உணரணும். தென்றல் வீசும் ஹிமாலய உச்சியில் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அவர் ஜடையை சற்று ஆட்டியதுமே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது போல வானில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பூமியில் யாருடைய பக்தி உண்மை? அந்த கேள்விக்கு பதில் தேட தேட ஆண்டம் முழுக்க தேடிய பின்னும் ஒரு பெயர் மட்டுமே ஒளிர்ந்தது: அனுமன். சிவபெருமான் சிறிது சிரித்தார். அவனோட பக்தி உண்மைதான். ஆனா அது அகந்தையின்றி வருதா, இல்ல சட்டிலான ஒரு நான் உணர்வோட வருதா? சோதிக்கணும். கால பைரவர் உருவம் அவர் உடல் நெருப்பாய் துளிர்கிறது. கண்கள் வெறிச்சலிக்கிறது. ஜடைகளில் பாம்புகள் பிசைந்திருப்பது போல. கையில் ஒரு பெரிய தண்டம். அவர் ஒவ்வொரு அடியும் பூமியில் மின்னலை போல் தாக்குகிறது. பூமி நடுங்கிறது. வானம் பிளக்கிறது. மழை வாடுகிறது. மிரளும் காற்றில் மரங்கள் வேரோடு பீகின்றன. மக்கள் பதறி ஓடுகிறார்கள். குழந்தைகள் அழுகை விட முடியாத சூழ்நிலை. இது மனிதனா, பேயா, தெய்வமா என்ற கேள்வி ஒவ்வொருவரோடும். அந்த ஊருக்குள் வந்தார் பைரவராக சிவபெருமான். அந்த நேரத்தில் ஒரு ஒளியாக, தூய வெண்மையாய் உடை அணிந்து, முகத்தில் சமாதானம், ஆனாலும் உடனே உணர முடியாத அளவுக்கு தீயை ஒளிக்கிற பார்வையுடன் அனுமன் தோன்றுகிறார். ஸ்ரீராம், ஸ்ரீராம் என்று அவர் கூறும் ஒவ்வொரு நாமமும் பூமிக்கு ஓர் ஆயுதமாகவும் ஆசீர்வாதமாகவும் வீசுகிறது. மக்கள் அவரிடம் ஓடுகிறார்கள். சுவாமி, ஒருத்தர் வந்திருக்காரு, எல்லாரும் பயமுறுக்கிறாங்க, ஊரே கலங்குது. அனுமன் அமைதியாய் பார்க்கிறார். அவர் உள்ளம் சொல்கிறது, இது சாதாரண சக்தி கிடையாது, இது ஒரு தெய்வம். அவர் நேரா பைரவர் பக்கம் செல்கிறார். இருவரின் பார்வை சந்திக்கிறது. ஒரு நிமிடம் மௌனம். ஆனாலும் அந்த மௌனம் சத்தமில்லாத போராட்டம். பைரவர் சொல்கிறார், பக்தியா, இல்ல நின்னு கொஞ்சம் பெருமையா? ராமனோட சேவகர் என்பதில் பந்தமா? அனுமன் சிரித்தார். நான் என் ஆள் இல்ல, என் உள்ளம் ராமனோட தான். எனக்கு பெருமை இல்ல, பக்தியில் பற்று மட்டும். பைரவர் சீறுகிறார். தண்டத்தை உயர்த்துகிறார். அப்போ பார்ப்போம், உன் பக்தி என்ன செய்யுது? அந்த தண்டத்தின் தாக்கம் பூமியை கிழிக்கிறது. பாறைகள் வெடிக்கின்றன. வானம் கோரமாய் முழங்குகிறது. அனுமன் நின்று ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குகிறார். அந்த நாமம் ஒவ்வொரு முறை சக்தி அலையாய் பரவுகிறது. அந்த ஓசை பரிணாமத்தின் சத்தமாக பரவுகிறது. ஒருவன் கோபத்தின் சுழலில், மற்றொருவன் பக்தியின் தூயதலில். வானம் சிவப்பாகிறது. பூமி சுழல்கிறது. மனிதம், தெய்வம், அண்டம் எல்லாமே அந்த சந்திப்புக்குள் மூழ்குகிறது. அப்போது அனுமன் அமைதியாய் கண்களை மூடுகிறார். ராமா, என் ஆத்மா உன்னோடதான். அந்த தியானம், அந்த நாமம், அந்த அமைதி, அந்த சக்தியை ஒட்டுகிறது. பைரவர் திடீரென அமைதியடைகிறார். அவர் உருவம் மெதுவாக மாறுகிறது. கண்களில் கருணை, முகத்தில் பரிபூரணம். அவர் குரல் மென்மையாகிறது. அனுமனே, நீ வெறும் பக்தி இல்ல, நீ நான் இல்லாத பக்தி. உன் நாமத்திலேயே ஈசன் இருக்கான். அனுமன் கண்களில் கண்ணீர். முன் வைத்து வணங்குகிறார். சிவபெருமானே, என் இருதயத்தில் ராமன் இருக்கிறார். ஆனால் உங்கள் அருள் என் பாதையை ஒளிக்கட்டும். பைரவர் அவரது தலையில் கையை வைத்து ஆசீர்வதிக்கிறார். உன் நாமம் நிலைக்கும் வரை உன் பக்தியும் நிலைக்கு போதனை. நமக்கானது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நாள் பைரவரா ஒரு சோதனை வரும். அந்த நேரத்தில் பயமுறையாம சுத்தமான பக்தியோட நிக்கணும். அனுமனாக நிக்க முடியாதா? அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம உள்ளத்தில் உண்மை இருந்தா பைரவரும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை போல ஆன்மீக தூய்மையும் கதைகளின் தீவிரமும் கலந்த வீடியோக்கள் வேண்டுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்தியின் பாதையில பயணிப்போம்.